ஹலோ எவ்ரிவன். பொதுவாக ட்ரேடிங்கில் ரொம்ப முக்கியமான என்ட்ரி பாயிண்ட்ஸ்னு கொஞ்சம் இருக்கு. ஸோ அதில் முக்கியமான ஒரு 4 என்ட்ரி பாயிண்ட்டை பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்க முடியும், டவுன் டைரக்ஷனுக்கு நான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரேட் வந்து டவுனில் போகும் அப்படின்னு நான் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். பொதுவாக இந்த இடத்துல நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பையர்ஸ் வராங்க அண்ட் பையர்ஸ் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பையர்ஸ் வீக் ஆகுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அப் அண்ட் டவுன் வருது, ஓகேங்களா. அண்ட் ப்ளஸ் இந்த இடத்துல வந்து ஒரு ரவுண்ட் நம்பர் வருது. பட் உங்களுக்கு இந்த இடத்துல நாம ஏன் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் டவுட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிக்ஸாக் பேட்டர்ன் போகுது. ஸோ கிரீன் ரெட் மாதிரி போகுது. அண்ட் நாம ஏன் இந்த இடத்துல வந்து $300 கிட்ட பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் ஏரியா. ப்ளஸ் நமக்கு ஒரு ரவுண்ட் நம்பர் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பையர் வராங்க அண்ட் அதே மாதிரி செல்லர் வராங்க. இந்த இடத்துல வந்து பையர் வந்து வீக் ஆயிட்டாங்க. அகெயின் வந்து செல்லர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க இந்த இடத்துல. அகெயின் பையர் வராங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நம்பர்லேருந்து ஒரு ரிஜெக்ஷன் வருது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த ஜோன் இப்போ பையர் கையில் இல்லை, செல்லர் கைக்கு மாறிடுச்சு அப்படின்னு. ஸோ இந்த ட்ரேடை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு புரியும் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்றது. ஓகேங்களா? ஓகே, நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம $300 வந்து நம்ம இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம்னா, நல்ல பை மூமெண்டம் அந்த குறிப்பிட்ட லெவலில் நமக்கு ரீச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து பையரை விட செல்லர் வந்து ரொம்ப ப்ரெஷரா இருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 கேண்டில் வந்து செல்லருக்கான இன்டிமேஷன் வரப்போறாங்க அப்படின்றதும், அதுக்கப்புறம் வந்து நார்மலான ஒரு ஸ்பின்னிங் டாப்பும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, இந்த இடத்துல வந்து செல்லர் வந்துட்டாங்க அப்படின்னு. ஓகேங்களா? ஓகே, ஸோ நம்மளுடைய நெக்ஸ்ட் ட்ரேடை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் வந்து பை ஆப்ஷன் பிளேஸ் பண்ணியிருக்கேன். சிம்பிளான தியரி தான். எதனால பை ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துல நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஏரியா ப்ளஸ் ரவுண்ட் நம்பர் இருக்காங்க, இந்த இடத்துல இருக்காங்க இல்லையா? ஓகே, ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் ரவுண்ட் நம்பர் ப்ளஸ் செல்லர்ஸ் ஏரியா இருக்காங்க. இன் பிட்வீன்ல நமக்கு வந்து எந்த ஒரு லெவலுமே இல்லை. அப்போ இந்த இடத்துல வந்திருக்க சேஞ்சஸ் நம்ம பார்க்கணுமானா தேவையில்லை. ஸோ நிறைய பேர் வந்து இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆவீங்க. இதுக்கு முன்னாடி இருக்க லெவல்ல இருக்க விஷயங்கள் நம்ம பார்க்கணும்னா தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்திருக்காங்க அண்ட் அதே மாதிரி பையர்ஸ் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல மொமெண்டம் ட்ரேட் எடுக்கப்படுது அண்ட் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரியாக்ஷன்ஸ் எதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எதுவுமே நடக்கல, இந்த லெவல்ல நடக்கவே இல்லை. ஸோ அதனால நம்ம இதை கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ரெசிஸ்டன்ட் ஏரியா அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கேப்பை ஃபில் பண்ண மார்க்கெட் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல $300 ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம். ஓகே, பார்க்கலாம் என்ன மாதிரி அவுட்புட் வருது அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ன்றனால தான் இந்த ட்ரேடை நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பை ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அண்டு மோட்டிவ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த செல்லர் ஏரியாவை போயிட்டு இந்த பையர்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுவாங்க செல்லர் ஏரியாவில். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு வந்து கேண்டில் டு ப்ரெஷர் உங்களால் பார்க்க முடியும் அண்ட் கேண்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கன்றதை பார்க்க முடியும். ஸோ இந்த ரீசன்ஸ் எல்லாம் வச்சு தான் நாம் இந்த இடத்துல ட்ரேட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு பார்க்கலாம் இந்த ட்ரேட் எப்படி பிளேஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய தேர்ட் என்ட்ரி பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் பார்த்துட்டோம், இப்போ செகண்ட் என்ட்ரி பாயிண்ட். இது நம்மளுடைய தேர்ட் என்ட்ரி பாயிண்ட். ஸோ பை ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல பை ட்ரேட் எடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த குறிப்பிட்ட ஜோன்ல இருந்து நமக்கு வந்து செல்லர் க்ளோஸ் ஆகி பையர்ஸ் வரதை நம்மளால பார்க்க முடியும். ஒரு ட்ரெண்ட் லைன் கனெக்ட் ஆயிருக்கு. ப்ளஸ் இந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங் பை மூமெண்ட் ஒன்று இருக்கனால அண்ட் அட் த சேம் டைம் நான் இந்த இடத்துல வந்து ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து நம்ம முன்னாடி இருக்க ப்ரெஷரை வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் வந்து இந்த கேண்டில் ரொம்ப வீக்காக இருக்குது. இந்த ப்ரெஷரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ அதனால இந்த குறிப்பிட்ட ப்ரெஷரை, இந்த கேண்டில் வர ப்ரெஷரை நம்மளால ஒரு கன்ஃபர்மேஷனாக நம்மளால எடுத்துக்க முடியாது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வீக்னஸ் ஒன்று வந்து பையர்ஸ் இந்த இடத்துல வராங்க. ஓகே, நம்ம அதை பார்க்கலாம் எப்படி நமக்கு வந்து அந்த என்ட்ரி பாயிண்ட் நான் பிளேஸ் பண்ணியிருக்கின்றத உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு மேலே ரிஜெக்ஷன் கிரியேட் ஆயிருக்கு. எதில் ஆனா ப்ரீவியஸ்ல இருக்க கேண்டில்ஸ்ல வந்து செல்லர் வந்து வீக்னஸா இருக்கு அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ட்ரேட் நம்ம எதுக்காக எடுத்தோம் அப்படின்னு. ஓகே, ஸோ நம்மளோட
ஃபோர்த் என்ட்ரி பாயிண்ட் நம்ம இந்த இடத்துல செல் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இதில் என்ன சொல்ல வரேன்றது பார்த்துக்கோங்க. மார்க்கெட் டு டைரக்ஷன் அப் அண்ட் டவுனில் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ மேஜராக டவுன் ட்ரெண்ட். ஓகே, மேஜராக டவுன் ட்ரெண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே சரியான ஒரு பிரேக் அவுட் நடக்கல அப் டைரக்ஷனுக்கு போகிறதுக்கு. ஓகேங்களா? அதையும் கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு ஓவர்லேப்பிங் நடந்திருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன்ஸ் வந்திருக்கு செல்லர் ஜோன்லேருந்து, ரெசிஸ்டன்ட் ஜோன்லேருந்து வந்திருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் இப்போ என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல வந்து அப் அண்ட் டவுன் கிரியேட் பண்ணிட்டு கீழே போக ட்ரை பண்ணுது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நம்ம இந்த இடத்துல லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், உங்களுக்கு இதில் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த என்ட்ரி எதுக்காக கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து மல்டிபிள் டச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்லர் ஏரியாவிலேருந்து வந்திருக்கு, ரெசிஸ்டன்ட் ஜோன்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ அதில் ஒரு ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க. அண்ட் வந்து ப்ரீவியஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஆல்ரெடி இது ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல். ஸோ ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல்லேருந்து அகெயின் ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் கீழே வருது. ஸோ நான் அதையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இங்கே இந்த இடத்துல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட் லெவல் அண்ட் பையர்ஸ் அகெயின் கீழே பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ட் லெவலில் டச் பண்ணி அண்ட் இந்த லெவல்லே டச் பண்ணி கீழே இப்போ மார்க்கெட் கீழே டவுனுக்கு போகுது. ஸோ இதுதான் தியரி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை எடுத்திருக்கோம். அண்ட் இது இல்லாமல் இடன் கன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கோர்ஸ் வீடியோஸில் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணாதவங்க உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த என்ட்ரி எப்படி விழுந்திருக்குன்னு பாருங்க. இந்த கேண்டில் டு ப்ரெஷர் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட்ல ஒரு டச்சை ஏற்படுத்திட்டு எகெயின் வந்து ரிவர்சல் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரேட்ல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து எந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் விட்டு என்ட்ரி வேலை செய்யுது, எங்கே நம்ம என்ட்ரி கொடுக்கணும், என்ன மாதிரியான கன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம பார்த்து கொடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ரிஜெக்ஷன் அண்ட் ப்ளஸ் வந்து டவுன் ட்ரெண்ட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட். இந்த ஏரியாவில் பாருங்கள், இது ஒரு ப்ரைஸ் செக்ஷன் பேட்டர்ன். ஓகேங்களா? இது ஒரு ப்ரைஸ் செக்ஷன் பேட்டர்ன். அகெயின் இந்த ரெசிஸ்டன்ட் லெவல், அதாவது ஒரு சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணதுக்கப்புறம் அந்த சப்போர்ட் லெவல் என்ன ஆகும், ரெசிஸ்டண்டாக வேலை செய்யும். ஸோ ரெசிஸ்டன்ட் லெவல் ப்ளஸ் வந்து ப்ரீவியஸாக இருக்க ரெசிஸ்டன்ட் லெவல், இது ரெண்டு கன்ஃபர்மேஷன் அதோட சேர்த்து இது ப்ரைஸ் செக்ஷன் பேட்டர்ன். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வச்சு தான் நாம் இந்த ட்ரேட் எடுத்திருக்கோம். ஐ திங்க் இந்த 4 என்ட்ரி பாயிண்ட்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.